தயவு செஞ்சு யாரும் கத்திரி மலை வராதிங்க. அப்படியே தலைகீழே இறங்குது. முன்னாடி இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே தலைகீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் கூப்பிட்டேன். இவங்க வந்து இங்கே ரொம்ப பிரச்சனை இல்லை, என்எஸ்கேப்டன் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் வந்துடுவான். நான் அவங்க 2 பேர் கூப்பிட்டு வந்து பாருங்க. இருக்கிறதுலேயே மோசம் இன்னொரு மோசம். ரோட்டை பார்த்து பயந்துட்டாங்க, கீழே அடிவாரத்துலேயே பயந்துட்டாங்க, அழுகுறாங்க. வரட்ட தூக்கிறியா வீடியோவில் கவர் ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஓட்டம் ஓடுதாப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்ட வந்து காட்டுங்க. மாட்டு சாணி இந்த மாதிரி இருக்கும். யானை சாணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நாராக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக யானை சாணி தான். மசக்காலாக தான் இருக்கும். இது மசக்காலாக கையில் தொடக்கூடாது. நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம மேடூர் குளத்தூர் பக்கத்தில் இருக்கிற கத்திரிமலைக்கு போய்க்கிறோம். அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் கத்திரிமலை. சூப்பரான ஒரு ஏரியா. அது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது. ஆனால் போகிறது வந்து இப்படி சேலம் மாவட்டத்து வழியாக மேட்டூர் குளத்தூர் வழியாக தான் போயிடணும். நம்ம அந்த மலைக்கு தான் போகிறோம். நான் மலைக்கு போயிட்டு உங்களை மறுபடியும் பேசலாம். ஓகே பாய். வணக்கம் நண்பர்களே. அப்படியே நல்லா கிளைமேட் ஆகிடுச்சு. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தோம். அதனால் என்ன பண்ணுவோம், சும்மா போட்டு கதையை வந்தோம். வர வேண்டிய கஷ்டிச்சு. அதனால் வரும்போது காலையில் வீட்டில் சப்போர்ட் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதனால் எல்லாம் மரத்து அங்கெல்லாம் நல்லா ஓட்டு அதனால் சப்போர்ட் செஞ்சுக்கிட்டோம். நல்லா வரட்ட தூக்கிறியா வீடியோவில் கவர் ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஓட்டம் ஓடுதாப்பா. நான் போய் இதுலேயே வந்துருக்கேன். இது பட்டனுக்கு இந்த நிலைமை நான் நார்மல் பட்டன் போட்டோன்னா என்ன ஆகுது.
ரோடு, கத்திரிமலை ஆஃப் ரோடு. இந்த ஆஃப் ரோடை பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ரெண்டாவது டபுள்ஸ்லாம் தயவு செஞ்சு வராது. டபுள்ஸெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடு ரொம்ப சிரமம். இது ரோடே இல்லை சொல்ல போனால். ரோடு போடுறதுக்கு முன்காலத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால ரோடு போடாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் ரோடு இப்படி கிடக்குது. ஸோ அதனால் ஆஃப் ரோட்டில் டபுள்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை, டபுள்ஸ் வராதிங்க. நான் ஓரமாக போ. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையின் நண்பன். இது பார்த்தீங்கன்னா என்னோட சன்னு NS கேப்டன். NS கேப்டன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கத்திரிமலைக்கு வந்துருக்கிறோம். நல்ல ஒரு சூப்பரான பிளேஸு, ஆனால் அடி டேஞ்சரான பிளேஸு. பார்த்துக்கிங்க, ரோடு பாரு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். டூ வீலர்லாம் வந்தால் ஒருத்தர் தான் வர முடியும். அதனால நல்ல வண்டியாக வரணும். அதே என்னுடைய வண்டியில் வந்து நான் பராபரப்பட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட்டு, நல்ல சாரல் மழை பெய்யுது. அப்படியே சாரல் மழை பாருங்கள், மேலே பாருங்கள், மேலே மிஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதே கத்திரிடைய மலையோட கடைசி என்ட்ரன்ஸு. மலை வந்து இன்னும் அந்த பக்கம் போகணும். ஊர் மேலே ஒரு 1000 குடும்பம் பக்கமாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் டேம் தண்ணி தேங்கி இருக்கிறது. அதாவது இதோட கோட்டையூர் வருங்க. தண்ணி தேங்கி இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 115 அடி 120 அடிக்குள்ள இப்போ பக்கமாக வந்துருச்சு. 115 120 கிலோ வந்துருச்சு. அதனால தான் தண்ணி இங்கே தான் தேங்கி இருக்குது. இதுமாதிரி கோட்டையூர், இங்கே கோவிந்தபாடி, கருங்கலூர், இது மாதிரி எல்லா ஊரும் அங்கே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு சேர்ந்தது. கீழே வந்து அதெல்லாம் சேலம் மாவட்டத்துக்கு சேர்ந்தது. மலையிலிருந்து இந்த பக்கம் எல்லாமே ஈரோடு மாவட்டத்துக்கு சேர்ந்தது. நல்லாயிருக்கும். மேலே ஒரு மல்லியம்மன் சொல்லி ஒரு கோயில் இருக்குது, சூப்பரான கோயில். அதை பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப ரோடு டென்ஷனாக இருக்குது. பார்த்து முடிஞ்ச அளவுக்கு போவோம். அப்புறம் அதுக்கு மேலே ஆண்டவன் செயல் வேணா வண்டி நிறுத்தி நடந்தால் போகலாம்னு ஐடியா பண்ணிக்கிறோம். ஓகே, நம்மளே பார்க்கலாம். உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பேசுவார். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு நல்ல ஆஃப் ரோட் மிஷின் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்கே வச்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்துட்டு பிலியனோட வந்துருங்க. அவர் வண்டிக்கு தான் வந்துட்டு பிலியன் செட் ஆகாது. நீங்கள் இந்த நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிலியன் வேணும். ஏன்னா வீல் வந்து ரோடு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. வீல் வந்து நல்லாவே ஸ்பின் ஆகும். ஸோ வீல் ஸ்பின் ஆகிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிலியன் வெயிட் இருந்தது அப்படின்னா அந்த வீல் ஸ்பின்னிங்கை நீங்கள் தடுக்கலாம். பட் ஆனால் அது என்ன உங்களுக்கு ஒரு மைனஸ்னா, பிலியன் வச்சுட்டு வந்தாலும் ஆஃப் ரோடிங்கில் பிலியனு ப்ளஸ் நம்மளையும் சேர்த்து அந்த வண்டி இழுக்குக்குள்ள அதோட இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ரொம்ப பவர் கொடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்படி இருக்கும். சைடில் எல்லாம் பூச்சி பசங்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களோட கோட்டடா, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால கத்திரிமலை வரீங்க அப்படின்னா ஆஃப் ரோடு வந்து ரொம்பவுமே மோசமா இருக்கு. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாலமலை ஆஃப் ரோடு பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ஆஃப் ரோட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம பாலமலை பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடம்பூர்ல இருந்து ஊக்கியம் ஆஃப் ரோடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃப் ரோட்ஸ் நம்ம பண்ணி. ஸோ அதனால இந்த மலை ஆஃப் ரோட் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்குவாடா வாங்க. சோலோலாம் பண்ணவே வேணாம். ஏன்னா விழுந்துட்டீங்க அப்படின்னா தூக்கி விடுறதுக்காக ஆள் வேணும். ரொம்பவுமே வீல் ஸ்பின் ஆகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நானே ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகி கீழே விழுந்திருக்க வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு எப்படியே இழுத்து பிடிச்சி நிறுத்திட்டேன். ஸோ நம்ம மேலே முழுசா போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்பாவோட கையில தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் வண்டியை நிறுத்திட்டு நடந்து போலாங்கிறாரு. ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நடந்து போறத பற்றி அவருக்கு தெரியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்கெட் போட்டு ரைடு பண்றாருல. ஸோ அவர் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தாருன்னா தெரிஞ்சிடும் ஜாக்கெட்லாம் போட்டு ரைடு பண்ண முடியாதுன்னு. ஸோ அவ்வளோதான் மக்களே, நீங்கள் கத்திரிமலை வரீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓன் ரிஸ்க் தான். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆஃப் ரோடிங் இது. வேற லெவல் ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கத்திரிமலை வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. அதாவது மலைகளின் நண்பன் சேனலை. நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், NS கேப்டன். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே மேல விலாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். எவ்வளோ டீஹைட்ரேட்டா வந்து தெரியுமா உடம்பு. ரோடு அடே சாமி, முன்னாடி பாருங்க, வியூலாம் நல்லா தான் இருக்குது. ரோடு தான் போட்டு கொண்டு எடுக்குது சாமி. அம்மா கைப்படிச்சிருப்பா.
புடிக்கிட்டு போகுதுடா அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு. மெதுவாக போ பரவாயில்ல. நான் எக்ஸலேட்டரை கொடுக்கலடா, அதுவா சீறிட்டு போகுதுடா. இந்த வழியா யாராச்சும் போவானா சுத்துவா கிணத்து கடை வழியா தான் போகணும்னு போறீங்க. நேரம் எங்களை தூக்கி அந்த பக்கம் விசிறி இருக்கு மழை விட்டு கீழே போயிருப்போம். இப்படிதான் அவரை கவர் பண்றா, கீழே கீழே பிடிச்சிட்டுக்கடா. கவர் பயத்துல முடிச்சிட்டு இருக்கிறேன். ரிஸ்க் எடு வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் முன்னேற முடியும். ஐயா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாழ்க்கையே இருக்கணும்ல. அடே அடா தரமே இல்லை. பாறை மேலே கூட ஒட்டி போகன்றது. நீங்களே போயிருங்க. இப்போ வண்டி போட்டு ஏன் கஷ்டப்படுத்த வேணாம். வண்டியை வர்றங்க கத்திரி மலைங்கிறத கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் 2 பக்கமும் பள்ளம், சென்டரில் மட்டும்தான் நம்ம வரணும். சென்ட்ரலையும் கல்லு, சென்ட்ரலையும் கல்லு, கீழே சோடு இருக்குது. வண்டி வெயிட் 160 கிலோ, காலி பழத்தான் எட்டுது. இப்படி வச்சுட்டு நான் எப்படி வண்டியை பேலன்ஸ் பண்ணுவேன்? தயவு செஞ்சு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆஃப் ரோடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு கத்திரி மலை பக்கம் வராதிங்க. ரோட்டை பாருங்க, இதான் ரோடா, இந்த வழியே எவனாவது போவானாங்கிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க, இதெல்லாம் வண்டி ஓட்டுறதா பாசிபிளே கிடையாது. ஏதோ 4x4 வச்சுருக்கீங்க, தார் இருக்குது, இல்லை கூர்க்கா இருக்குது, இல்லை ஃபார்ச்சுனரு, சஃபாரி, இந்த மாதிரி 4x4 வெஹிக்கிள் வச்சுருக்கேன், நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுவே ஓன் ரிஸ்க்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடாது. கண்டிப்பாக அதெல்லாம் ஓட்ட முடியாது. பாலமலை விட 5 மடங்கு பெருசாக இருக்குது. அது இந்த இது இருக்குது பாருங்க. இப்போ எப்படி நான் யூட்டன் போட்டு கீழே இறக்க போகிறேன்னு தான் தெரியல. இதெல்லாம் ஏற்ற முடியாது மக்களே, பாசிபிளே கிடையாது. அரடி பல்ல இருந்தா எங்க போய் ஏத்துறது? இதுல எங்க ஃப்ரண்ட் வீல எங்க விடுறது, பேக் வீல எங்க உட்காரும், எப்படி இழுக்கும், வேணா ஒண்ணு பண்ணலாம். கூட ஒரு 2 இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க, தள்ளி நடந்து வரட்டும். அந்த பக்கம் வரது இந்த பக்கம் வரத பிடிச்சிக்கிட்டு நீங்க ஓட்டிக்கிட்டே போங்க, கீழே சாயாம போயிடலாம். அது வண்டி ஓட்டிட்டு வந்து எங்கேயாவது இவ்வளவு வேர்க்குமா? அப்பா சாமி, நான் இப்படியே திரும்பி போறேன், நீங்க போயிட்டு வாங்க. டாட்டா. மலைகளின் நண்பனும் அவர் ஒய்ஃபும் போவாங்க, நாம இப்படியே கீழே போகலாம். அப்படியே டெய்லி எப்படின்னா இதில் வண்டி ஓட்டுறீங்க? எங்களாலாம் ஓட்டவே முடியல. நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? எவ்வளோ தூரத்துக்கு இதே மாதிரி இருக்கும்? இப்போ கீழே இருந்த மாதிரி 2 டர்ன் வரைக்கும் அப்படியே தான் இருக்குமா? அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்குமா? பாதி தூரம் ஜல்லி 1.5 ஜல்லி போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே தான் எப்படி இருக்கு? ரோடு போடுறத போட்டு விட்டுட்டாங்களா? அப்புறம் 4 வருஷம் ரோடு போடுறத விட்டா இப்போ எப்படின்னா நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் கீழே தான் போய் ஆகணுமா? என்னவா இருந்தாலும் கீழே தான். ஹாஸ்பிட்டலுக்கு வரதுனால கீழே தான். மேலே ஏதாவது இருக்கா? மேலே எத்தனை வீடு இருக்கும்? 70 வீடு இருக்கு. ஸ்கூலில் இருக்கா மேலே? ஸ்கூல் இருக்கா, ஆனால் ஹாஸ்பிட்டல் இல்லை. இந்த எலெக்ஷன் தானே நீங்கள் உங்களுக்கு இங்கேயே ஓட்டு போட்டது? இதுக்கு முன்னாடி வரையும் பர்கூர் போய் தானே ஓட்டு போட்டுருந்தீங்க. இந்த எம்பி எலெக்ஷன் மட்டும்தான் இங்கேயே ஓட்டு போட்டீங்க. சரி சரி சரி. நடந்து போகிறதுனா எவ்வளோ தூரம் போகணும்? நடந்து போனால் போயிடலாம், ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆயிருமா? சரி சரி. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த ரோட்டில் ஏறி இறங்குறீங்க? ஒரு டைம் தானே. ஒரே டைம். ஏதாவது ஒரு டைம் வந்தால் என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு ஒரே டைமில் மேலே போய்க்கிற மாதிரி. ரோடு போட சொல்லி கேட்டிருக்கார் இந்த ரோடு கவர்மெண்ட்டுக்கு. இது சொல்லியிருக்கிறாங்கண்ணா, ஆனால் அவங்க போட்ட பாட்டை தான் காணும். சொல்லியிருக்கிறாங்க கரண்ட் வருதுன்னு. ம் சரி, இப்போ என்ன போடுறாங்க?
சரி சரிங்க. மேலே பிளேஸில் எப்படி இருக்கும் பார்க்குறக்கு? நல்லா இருக்குங்க. மேலே எல்லாம் நல்லா இருக்கும். தண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஏரி இருக்கும் எப்படி மேலே? ஏரி இருக்குது, கிணறு இருக்குது. மேலே ஒரு 3 கோயில் இருக்குது தானே? ஆமாம், மங்காம கோயில் ஒன்று இருக்குது. இங்கே இப்போ மேலே உங்கள் ஏரியாவிலேருந்து பருவூர் போகிறதுனா நடந்து போகிற மாதிரி வழி இருக்குமா? ஆமாம் இருக்குங்களா? ஆனால் யானை எல்லோரும் வருவோம் அந்த வழியில். இங்கே நீங்கள் இருக்க பக்கம்லாம் யானை வருங்களா? இருக்குதுண்ணா. இருக்குதா? இங்கே கீழே வராது, ஆனால் மேலே இருக்கும். மேலே இருக்கும். சரி சரி சரிங்க. சரி பார்த்து சேஃபாக போங்க. ஓகேண்ணா. சரிண்ணா, பார்த்து. ஓகேண்ணா. மக்களே, நடந்து போனாலே 2.5 மணி நேரம் ஆகுமாமா. வண்டியில் போனோம்னா போன மாதிரி தான், நம்மளால் முடியாது இதுக்கு மேலே. பாருங்கள், வியூ வேணால் சூப்பராக இருக்குது மக்களே. இந்த கார்னரில் இந்த வளைஞ்சு தண்ணி போகுது பார்த்தீங்களா, இது வந்து பாலாறு தான். இங்கேருந்து வருது பாருங்கள். நம்ம மாதேஸ்வரம் மலை போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த பாலாறு தண்ணி தான் இப்படி வந்து அங்கே டேமுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கிது. டேமில் 100 அடிக்கு மேலே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கத்திரி மலையோட உச்சி பாருங்கள், மிஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன மேலே தான் ஏற முடியல நம்மளால். ஸோ அப்படியே இதோட முடிச்சுக்கிட்டு கீழே இறங்கிடுவோம். இதுக்கு மேலே ஓட்ட முடியாது. ஆல்ரெடி இங்கே ஒரு பாடி வாங்கிக்கிச்சு பாருங்கள். என்ன மேலே போகலாமா மலைகளின் நண்பன்? நடந்து போனால் 2.5 மணி நேரம் ஆகுமாம்மா போகிறதுக்கு. அவர்கிட்ட கேட்டேன், 2.5 மணி நேரம் ஆகுமாம்மா நடந்து போகிறதுக்கு. ஏறும்போது கூட அப்படியே வண்டியில் ஏறலாம், இறங்கும்போது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 பக்கம் குழியாக இருக்குது, சென்டரில் மேடாக்குது. முட்டிங்கன்னா காலை எட்டாது, கீழே தான் விழுகும். ரெண்டாவது பிரேக் அமர்த்தும் போது பிரேக் கட்ட போய் இடிச்சுக்கும் கீழே, வாய்ப்பே இல்லை. அதனால் இன்னொரு நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக. மேலே பாருங்கள், இந்த மழை அங்கே போகாமல் தான் உச்சி, அதான் அங்கே தெரியுது பாருங்க. அதுதான் வந்து அதுக்கு பின்னாடி தான் ஊர், அங்கே தான் போகலாம்னு என்னோடய ஏரியா. இப்போ எங்கே முடியாது, ஆனால் நல்ல கிளைமேட்டு, போனால் சூப்பராக இருக்கும். இப்போ வாய்ப்பு இல்லை, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் போகாத இருக்க மாட்டேன். நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. ஏன்னா ரோடு கொஞ்சம் நல்லா போட்டுருந்தாங்கன்னா நல்லா பிரச்சனை இல்லை. ரோடு தான் கொஞ்சம் பிரச்சனை, முன்னத்துக்கு பிரச்சனை இல்லை. முன்னே வந்து கைத்தரமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 3 வருஷத்துல தான் அந்த ரோடு எல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க. நம்ம கைத்தரமாக தான் நடந்தால் வரணும். 2 வீலர் ஜான்ஸில் நல்ல ஒரு வியூ, அப்படியே அழகாக இருக்குது பார்க்க. அப்படியே இங்கேயே உட்காந்துக்கலாமோன்னு இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி எல்லாம் மேட்டூர் டேம் தண்ணி நீர் தேக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நேர் கோவிந்தபாடி, இது கருங்கலூர் வருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நீர் தேக்கம். கோட்டையூர், அந்த பண்ணவாடி எல்லாம் ஃபுல்லாக. இங்கேருந்து கிட்டத்தட்ட மேட்டூர் டேமுக்கு இதுக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். டேமில் நீர் தேங்கி இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 110 அடி 115 அடிக்கு மேலே இருக்குது. 115 to 120 இருக்குது. நான் ஒரு வாரத்தில் தண்ணி வந்துட்டு இருக்கு ஃபுல்லாக. ஒரு வாரத்தில் நம்பி 120 அடி. ஜூன் 12க்கு முன்னாடி மேட்டூர் திறந்துட்டுருவாங்க. சூப்பராக இருக்குங்க, வியூ நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அதாவது காலையிலேயே வந்து நைட்டே வந்து இப்படி இந்த மாதிரி இங்கே தான் வரோம் இப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உங்கள் மலைகளின் நண்பன் நான் நேரம் கோப்ரோலாம் எடுத்து போட்டு ரெடியாக வந்திருப்பேன். இப்போ கோப்ரோ எடுக்கிறது கூட 2வது விஷயம். இப்படி ஒரு இடத்துக்கு தான் போகிறோன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிருக்கலாம். தயாராகிருந்தாலும் மேலே போயிருப்போமான்னு தெரியல. ஏப்பான்னு ஏம்மா நீ என்ன நினைக்கிற? நேற்று நைட்டு ஒரு வரைக்கும் இந்த புலி வருதுங்கிற மாதிரி ஒரே சஸ்பென்ஸ் வேற. காலையில வரைக்கும் எதுவும் சொல்லல. அதுல வேற போடு பர்கூர், அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் வேற போட்டு பார்க்க சொல்லிக்கிறாரு. ஐயோம்மா டைவு. ஏங்க 10 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நடந்து வரப்போ பிடிச்சி அப்பயே பிடிச்சி நடந்து வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அது பேசாம நடந்தே. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவான், அவன் வண்டியில் எங்கேனாலும் ஏறிடுவான். அதனால அவன் கூட்டு வரலாமல் பார்த்தேன். அவனுக்கும் டைம் கிடைக்கல. நானும் இப்போ கிடைக்கவே இல்லை. யானைசாமி பாருங்க, யானை யானைசாமி தான். யானை மட்டும்தான் இவ்வளோ பெரிய சாணி போடுவேன். இவ்வளோ சாணி இருக்காது. இல்லை யானை பொறுத்தணும் கண்டிப்பாக இல்லை. யானை பொறுத்தணும். மாடு சாணி போட்டுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்ட வந்து காட்டுங்க. மாட்டு சாணி இந்த மாதிரி இருக்கும். யானை சாணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நாராக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக யானை சாணி தான். மசக்காலம்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு மசக்காலம், இதை கையில் தொடக்கூடாது. காலம்லாம் இருக்குது. இது யானை சாணம் கண்டிப்பாக. யானை யானை தரணும். இது யானை தரணும். ரொம்ப சரி யானை தரணும். பாருங்க யானை. ஆமாம், கால் தர கூட இருக்குது பாருங்க. யானை கண்டிப்பாக யானை தான். இது பாருங்க, இதுதான் யானை போகிற தடம். கண்டிப்பாக யானை போகிற தடங்க. இப்போ இது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கேன். இது யாரும் கிராசிங் தான். அந்த வழியெல்லாம் ஏறுறது பாருங்கள். ஏறி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இதில் போகுது. இதில் இது வந்து பள்ளத்தாக்கு மாதிரி. இதோ நல்லா குட்டு வருங்க, நல்லா பள்ளத்தாக்கு. ஆனால் யானை போகிறதோட அது அதில் வந்து அதில் ஏறுறது.
பாருங்க யானை வந்திருக்கு, கம்பல்சரி வந்திருக்கு. ட்ரோலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. மூங்கல் திங்கிறதுக்கு வந்திருக்கு. கால் வச்சிருக்கு நல்லாவே தெரியுது பாருங்க கடம்பு. யானை எடுத்தார். ஆமாம், இது யானை எடுத்தார் தான். நேற்று வந்திருக்கணும். போகும்போது அந்த மலை பாருங்கள் கூமாச்சா இருக்குங்களா, ஒரே பாறையாக இருக்குது பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டே போவேன். ஒரு நாளைக்குனாச்சும் அங்கே போகலாம்னு சொல்லி டைம் தெரியல. பாருங்கள் மேலே ஒரு கொடி மாதிரி கட்டிருக்கிறாங்க பாருங்கள். தலைவில் பாருங்கள் தெரியுதுங்களா, மேலே பாருங்களா இருக்குது பாருங்கள். அதில் கொடி மாதிரி கட்டிருக்காங்க. இதை சாமி கோயில் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மலையும் சூப்பராக இருக்கும். அதேமாரி தான் இங்கே ஒரு மலை, இதுவும் சூப்பராக இருக்கும். மக்களே வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை, எல்லா கீரம் போட்டுக்கிட்டேன். பிரேக்கில் காமிக்கும் போது அது போட்டு மக்களே வண்டியை சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டு தான் இறக்கணும், ஏன்னா தலைகீழாக இறங்குது. யாரும் தயவு செஞ்சு யாரும் கத்திரி மலை வராதிங்க. கத்திரி மலை வந்தீங்கன்னா கத்திரி தூக்கி போயிடும். அப்படியே தலைகீழ இறங்குது. முன்னாடி இருந்து பாக்குறதுக்கு அப்படியே தலைகீழ இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ, நான் இறங்கிக்கிறேன்ட்டு. இங்க பாருங்க, கத்திரி மலை வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இல்லை உங்களால பிரேக்ல இருந்தும் காலை எடுக்க முடியாது, ஹேண்டில் பார்ல இருந்து எடுக்க முடியாது. ஐயோவா, நல்ல கிளைமேட்டுக்கு அங்கே பாருங்கள், மிஸ்ட்லாம் போகுது பாருங்கள் மேலே. ஆனால் எப்படி வேக்குது பாருங்கள், வேக்குது அப்படியே பயங்கரம் வேக்குது, ஹீட்டு. ஓகே நண்பர்களே, கத்திரிமலை பாதி தூரம் ஏறிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே ஏறணும். இன்னொரு 4 கிலோமீட்டர் ஏறிக்கணும் மேலே. முடியல, ரோடு எங்கே டென்ஷனு, வண்டி கண்டிஷன் ரொம்ப இதாகி போயிடும். ஏற்கனவே நம்ம பிரேக்கெலாம் அடித்து பிரேக்கெலாம் இதாகிடுச்சு. அதனால் பாதியிலே திரும்பி வந்துட்டோம். தயவுசெய்து கத்திரிமலை வரவங்க நல்ல வண்டி சூப்பராக இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப் ரோடு ஓடுறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்போ தான் வரணும். அது 2 பேர் வந்துடுங்க. ஒருத்தர் நல்லா மேட்டுக்கெலாம் இறங்கி தள்ளுற மாதிரி கீழே சாயாத மாதிரி பிடிக்கிறதுக்கு. சிங்கிளாலாம் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப மோசம். பார்க்குறேன் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மேலே போகாமல் இருக்க மாட்டேன். மேலே போய் ஒரு நாளைக்கு கத்திரிமலையில் அந்த கோயில், அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து பேசிவிட்டு உங்களுக்கு அடுத்த இருக்க வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இறக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதுதான் முக்கியம். ஏறுறதை விட இறங்குறது தான் ரொம்ப முக்கியம். ஏறுறது கூட பிரச்சனை இல்லை, ஏறிடலாங்க. இறங்குறது முடியல, வண்டி அப்படியே 90 டிகிரியில் அப்படியே வருது. கிட்டத்தட்ட மணியாச்சி பள்ளம் எப்படி வருமா அது மாதிரி வருது. அப்படியே அது தார் ரோடு பிரச்சனை இல்லை. இது எல்லாம் வெறும் கல் பிரேக்குள்ளே இருக்கும். அது இப்போ அடித்து அப்படியே வண்டி நிறுத்திக்குது, அப்படியே இழுத்துட்டு வருது, வெறும் இழுத்துட்டு வருது. ரொம்ப செங்குத்தாக வருது, ஒன்றும் முடியல. மக்களே, இப்போ நம்ம கத்திரிமலை போயிட்டு வந்துட்டோம். பாதி இடையே வந்துட்டோம், முடியல அதுக்கு மேலே. அடுத்து நம்ம சித்தேஸ்வரமலை போக போகிறோம். அதாவது சித்தேஸ்வரம்லாம் பாலமலை. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் போய்க்கிறோம். இப்போ புதுசாக ரோடு போட்டிருக்காங்க அந்த வழியில். அதாவது இந்த பக்கம் குளத்தூர் சைடு, கண்ணாமூச்சி சைடு. நம்ம ரயில்ராக அந்த பக்கம் குருவட்டூர் பக்கம் அந்த பக்கம் போகணும். அது இன்னும் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. இந்த பக்கம் கண்ணாமூச்சி சைடு ரோடு போட்டிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனால் அப்போ போட்டுருக்காங்க. போய் பார்க்கலாம். இதே மலை பேக் தான் நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா மேட்டூர் அப்படியே கொஞ்சம் வரும். அதான் சித்தேஸ்வரமலை, இங்கே பாலமலையில் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறோம் எப்படி ரோடு இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய பாலமலை சித்தேஸ்வரமலை ஃபுல் வீடியோ வேணும்னா, ஆஃப் ரோடு வீடியோ நம்ம என்எஸ் கேப்டன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆஃப் ரோடு வீடியோ ஃபுல்லாக சாமி மலை வரைக்கும் மேலே வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள், நல்லாயிருக்கும், வீடியோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அடுத்தது அங்கே போய் மலையில் போய் காமிக்கிறேன்.
நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரம் வந்துட்டோம். அங்கே மதியம் ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்லாம்னு காலைல அங்கே சப்பாத்தி சாப்பிட்டோம். இப்போ தக்காளி சாப்பாடு கிளறிட்டு வந்துட்டோம். அதனால் தக்காளி சாப்பாடு சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். மருமக்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவனுக்கு சாப்பாடு தான் முக்கியம். யாரும் வீடியோ எடுத்துங்க, இதை பண்ணிட்டு போங்க. மழை பாரு சூப்பராக இருக்கும். இப்போ தான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சைடில் திட்டுலாம் கட்டிருக்கிறாங்க. மண்ணெலாம் கொட்டி நல்லா நிறையிட்டாங்க. முன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அதை விட மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் நல்லா கட்டிருக்கிறாங்க.